பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த இறைவார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்னா, இப்போ நம்ம இறைவார்த்தை சொல்கிறோம், ரொம்ப எளிமையாக இருக்குது இல்லைங்களா? இயேசுனுடைய அருள் எனக்கு போதும். இப்போ கேள்வி என்னன்னா, அவருடைய அருள் உங்களுக்கு போதுமா? போதுமா? அல்லேலூயா. நேற்று நாளில் 2 விலங்கு பற்றி நம்ம பார்த்தோம். ஒன்று ஆட்டுக்குட்டி, இன்னொன்று நரி. அன்புக்குரியவர்களே, இந்த 17 ஆண்டுகளில் எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஆண்டவரே, என்னங்க ஆண்டவரே, நரி பற்றியெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க. பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இந்த நரி கதை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன்ல. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நரி கதை சொல்லியிருப்பாங்க. நரி வந்து தந்திரமான ஒரு விலங்கு அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அந்த நரி சில நேரங்களில், ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் நானே நரியா இருக்கிறேனா, இந்த நரியினுடைய இந்த வாழ்வுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சிம்சோனுடைய வாழ்க்கையில் இந்த நரியை குறித்து ஒரு அழகான ஒரு பதிவு இருக்குதுங்க. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. சிம்சோனுடைய வாழ்க்கையில் நம்ம இன்னைக்குரிய செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி நேற்றினுடைய செய்தியினுடைய ஒரு சின்ன ஒரு துணுக்கு மட்டும் சொல்லிட்டு இன்னைக்குரிய செய்திக்குள்ளே போயிடலாம். சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஒரு இந்த நரியை குறித்த ஒரு சங்கதி அங்கே இருக்குது. என்னன்னா, இவர் அப்பா அம்மாட்ட சொல்லுவார், என்னென்னா, எனக்கு இது போல் நான் ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், எனக்கு அவங்கள வந்து கட்டி வைங்க அப்படின்னு. அப்பா அம்மா சொல்லுவாங்க, ஏன்பா நம்ம இஸ்ராயல் குலத்தில் உனக்கு யாரும் பொண்ணு இல்லையா, நீ ஏன் போய் அங்கே போய் பொண்ணு பார்க்குற? இல்லை இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்போ அப்பா அம்மாவும் போகிறாங்க. அந்த அவர் விரும்பின அந்த மகளை வந்து திருமணம் செய்து கொள்வதற்காக போகிறாரு. அப்போ அந்த இடத்துல அன்புக்குரியவர்கள் இவர் ஒரு விடுகதை கொடுக்குறாரு. இவர் ஒரு விடுகதை கொடுத்த உடனே இதுக்குரிய ஆன்சர் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு கட்டிக்க போகிற அந்த மனைவி வந்து ஏறக்குறைய 7 நாளும் தொடர்ந்து இவர்கிட்ட அந்த விடுகதைக்குரிய பதில் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா விடுகதைக்குரிய பதிலை கண்டுபிடிக்கவும் இல்லை யாராலும். சிம்சோனுடைய வாழ்க்கையில் நான் ஒரு சின்ன பின்னணியை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேங்க. அப்போ அன்புக்குரியவர்களே, கட்டிக்க போகிற மனைவி வந்து விடாமல் நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறனால என்ன பண்ணிடுறாரு சிம்சோன்னு, அந்த ரகசியத்தை சொல்லிடுறாரு. அந்த ரகசியத்தை போய் இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்க சொந்தக்காரங்கிட்ட சொல்லிடுறாங்க. பிரியமானவர்களே, அதுக்கப்புறம் அங்கே ஒரு சில நிகழ்வுகள் நடக்குது. அந்த பெண்ணை விட்டுட்டு இவர் போயிடுறாரு. இவர் இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணோட அப்பா என்ன பண்ணுவார்னா, இவருடைய நண்பருக்கு தோழருக்கு அந்த பொண்ணை கொடுத்துருவார். இப்போ இவர் கொஞ்ச நாள் கழித்து திருப்பி வராரு. யார்? சிம்சோன் வந்து வராரு. மாமனாட்ட சொல்கிறாரு, நான் ஒரு ஆட்டுக்குட்டி கொண்டு வந்திருக்கேன், என் மனைவி கூட நான் இருக்கணும் அப்படின்னு. இல்லை, உனக்கு வந்து உன்னுடைய மனைவி பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீ சொன்னதுனால நான் வந்து உன்னுடைய நண்பனை கொடுத்துட்டேன்னு இவருக்கு பயங்கரமான கோவம். அப்போ மாமனார் என்ன சொல்கிறாரு, அவள் தங்கச்சி அவளை விட அழகாக இருக்கா, அவளை உனக்கு கட்டி கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட். கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. 2 கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் நீதி தலைவர்கள் புத்தகத்தில் இருக்குது. நீங்கள் ஓய்வாக இருக்கும்போது படித்து பாருங்கள். ரொம்ப அழகான சிம்சோனுடைய வாழ்க்கையில் நடந்த சில அனுபவங்கள். பிரியமானவர்களே, இவருக்கு என்ன சொல்கிறது, நம்ம விரும்பின நபரை வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒருத்தரை அவருடைய மாப்பிள்ளை தோழர் நண்பர் கல்யாணம் பண்ணிட்டாருன்னா எவ்வளோ கடுப்பாகும் இல்லை? இப்போ என்ன பண்ணுறாரு, இந்த நான் செய்யக்கூடிய செயலுக்கு நான் பொறுப்பு கிடையாது, நீங்கள் தான் பொறுப்புன்னு நேராக போகிறாரு. 300 நரியை பிடிச்சிட்டு வர்றாரு. எத்தனை நரி? 300 நரி. அந்த பதிவு அங்கே இருக்குதுங்க. ஹல்லேலூயா. 2 நரியா ஒன்றா சேர்ந்து வாழை கட்டுறாரு, கட்டி நெருப்பு வைக்கிறார். 300 நரி, 150 பேர் நெருப்பை வச்சு விட்டு அந்த பெலிஸ்தியருடைய நல்ல விளைந்திருக்கக்கூடிய விளைநிலங்களுக்குள்ள அனுப்பி விட்டுறாரு. இது போய் எல்லாத்தையும் எரிச்சு விட்டுருதுங்க. பிரைஸ் தி லார்ட். கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நரி அப்படின்னு சொல்லி நம்ம விவிலியத்தில் பார்த்தா, விவிலிய பின்னணியில் இந்த நரி அப்படின்னு சொன்னாலே அங்கே நல்ல விளைந்திருக்கக்கூடிய பயிர்களை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒன்றாக, இனிமை மிகு பாடலில் கூட இந்த நரியை குறித்த சில பதிவுகள் இருக்கிறது. என்னென்னா, அன்புக்குரியவர்களே, அங்கே நல்ல விளைந்திருக்கக்கூடிய விளைச்சலை எல்லாம் அழிப்பதற்காக இந்த நரியை வந்து அங்கே பயன்படுத்துவாங்க. இப்போ பாருங்கள் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் கூட இன்னைக்கு குடும்பமாக நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க.
சில நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில இந்த நரியினுடைய இயல்பு எனக்குள் வருகின்ற பொழுது அங்கே அழிவுதான். ஒன்று, அடுத்தவர், ஒருவேளை அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அல்லது குழந்தைகளாக இருக்கலாம், அந்த குடும்பம் அழிவை நோக்கி போகும். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆகவே தான் ஏரோது அரசனுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. தண்டனையிலேயே மிகப்பெரிய ஒரு தண்டனை பேசாம இருக்கிறதாங்க. பிரைஸ் தி லார்ட். கரங்களை வைத்து சொல்லும் ஹalleluya. ரெண்டு கரங்களை வைத்து சொல்லும் ஹalleluya, ஹalleluya. ஐயோ ஃபாதர், அதை ஏன் கேட்குறீங்க ஃபாதர்? என்னுடைய மனைவி எப்படா வாயை மூடுவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் வேற பேசாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய தண்டனைன்னு. பிரியமானவர்களே, ஒரு வாரம் உங்கள்கிட்ட என்ன சொல்கிற, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, உங்கள் மனைவியோ அல்லது உங்கள் கணவனோ அல்லது உங்கள் உறவுகளோ அவங்க சண்டை போடுறாங்க, பயங்கரமாக பேசுகிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கிற நபர் அமைதியாடுறாங்க. நீங்கள் ஒரு வாரம் சும்மா செக் பண்ணி பாருங்க. ஹalleluya. ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹalleluya, ஹalleluya. பிரியமானவர்களே, சில நேரங்களில் அந்த அமைதி அந்த குடும்பத்தில், ஏன்னா பேசினாதான் தெரியும் இல்லைங்களா? அதுவும் குறிப்பாக நம்ம குடும்பத்தில் சண்டை சச்சரவின் போது அன்புக்குரியவர்களே நிறைய காரியங்களை அவங்க மனசுக்குள்ளேயும் வச்சிருப்பாங்க. எப்போ இதெல்லாம் வெளில வரும்? பேசும்போது தான் வரும் இல்லை? இப்போ பாருங்க, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, திருமண வாழ்க்கையில் ஒரு 10 வருஷம், 5 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம்லாம் கடந்து வந்திருப்பீங்க. என்னைக்கோ ஒரு நாள் எங்கேயோ நடந்திருக்கும். ஆண்களுக்கு குறிப்பாக ஞாபகம் இருக்காது. ஆனால் பெண்கள் பக்காவா அதை அப்படியே எங்கே தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களோ தெரியாது. 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம் முன்னாடி நடந்ததெல்லாம், அதுவும் அந்த செகண்ட் சைல்ட்ஹுட்ல சொல்லி சொல்லி காட்டுவாங்க பாருங்க. ஒரே குழப்பமா இருக்கும். ஹalleluya. கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹalleluya. ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹalleluya. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நீங்க பாருங்க, நம்ம ஒப்புரவு அருட்சாதனம் பாவ சங்கீதனத்துக்கு வரும்போதே சில நேரங்களில் நாங்கள் கேட்குறோம் என்னன்னா, நீங்க ஒப்புரவு அருட்சாதனம் செய்து பாவ சங்கீதனம் செய்து எத்தனை நாள் ஆகுது, எவ்வளோ மாசம் ஆகுது, எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி. அன்புக்குரியவர்களே, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இதுவரையிலும் இந்த பாவ சங்கீதனம் சில பேர்லாம் மாதம் ஒரு முறை, சில பேர்லாம் 15 நாட்களுக்கு ஒரு முறை, சில பேர்லாம் வாரம் ஒரு முறை, ஒரு சில புனிதர்கள்லாம் ஒவ்வொரு நாளும். ஹalleluya. ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹalleluya. அப்போ நம்ம யோசிக்கிறானுங்க, நம்ம வளர இளம் பருவத்தை சார்ந்தவர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. சில பேர் அப்போ என்னதான் அப்படி பாவம் செஞ்சுருப்பாங்க? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு இவரை ரொம்ப பிடிக்கும்னா இவருக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்குல்ல, அந்த பிடிக்காத காரியங்களை நம்ம ஒரு வேளை பேசுகிறோம் அல்ல செய்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அப்படியே பேசிட்டு செஞ்சுட்டு அவர்கிட்ட நம்மளால் ஒரு நேச்சுரலாக அவரோடு உறவு கொள்ள முடியுமா, உறவாட முடியுமான்னு அது ரொம்ப கஷ்டங்க. ஹalleluya. கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹalleluya. ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹalleluya. அன்புக்குரியவர்களே, சில குடும்பங்களில் சில மனைவி சொல்லுவாங்க, நீங்கள் புகை பிடிக்காதீங்க, ஸ்மோக் பண்ணாதீங்க, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, நீங்கள் புகை பிடிக்கிறது எனக்கும் பிரச்சனை, நம்ம குழந்தைகளுக்கும் பிரச்சனை, உங்களால் நாங்கள் ஏன் கேன்சர் போய் வர வச்சுக்கணும்? ஹalleluya சொல்லுவாங்க. மனைவியை அதிகமாக நேசிக்கிற கணவன்மார்கள் கட்டாயம் அதிலிருந்து விடுபடுவதற்காக முயற்சி செய்வாங்க இல்லையா? ஆமாங்களா இல்லையா? இன்னைக்கு நிறைய குடும்பங்கள், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனைவியினுடைய அன்பு, கணவனினுடைய அன்பு புகைப்பழக்கத்திலிருந்து, குடிப்பழக்கத்திலிருந்து, போதை பழக்கத்திலிருந்து தன்னுடைய உறவுகளை அவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கு. எத்தனையோ சான்றுகளை நம்ம சொல்லலாம். மனித நிலையிலிருந்து புனித நிலைக்கு உயர்ந்தவருடைய வாழ்விலும் சரி, அல்லது இன்று உங்களுடைய இந்த இறை சமூக மத்தியில் கோவை புதூரில் இருக்கக்கூடிய அற்புத குழந்தை இயேசுடைய திருத்தலம், இந்த பங்கை சார்ந்த உறவுகளில் கூட நீங்கள் அப்படியே எண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் கட்டாயம் நடக்கும். இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, நம்ம சண்டை போட்டு நம்ம சாதிக்கிற ஒரு காரியத்தை, சண்டை போட்டு சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை அன்பினால சாதிச்சிடலாம். ஹalleluya. அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்துவோம் ஹalleluya, ஹalleluya. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்கு தவக்காலத்தினுடைய இந்த தியானத்தினுடைய சிறப்பு தியானத்தினுடைய முதல் நாள்ல சொன்ன ஒரு காரணம் என்னன்னா, அவர் வாழ்ந்த நாட்கள்ல அவர் ஒரே ஒரு மனிதனிடத்துல அவர் பேசவே இல்லைங்க. ஹalleluya. அப்போ ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில இது போல
இந்த நரியினுடைய குணநலன்களை என்னுடைய வாழ்வில் நான் கொண்டிருக்கிறேனாம். என் வாழ்வினுடைய அழிவிற்கு, என் மனைவியினுடைய வாழ்வினுடைய அழிவிற்கு, என் குழந்தைகளுடைய வாழ்வின் அழிவிற்கு, என்னுடைய குடும்ப உறவுகளின் வாழ்விற்கு, அந்த அழிவிற்கு நான் காரணமாக இருந்திருக்கிறேனாம். ஒருவேளை நேற்று வராதவர்களுக்கு இந்த ஏறுவது அரசனுடைய வாழ்விலிருந்து நாம் செய்யக்கூடாது என்று கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், நான் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக யார் அழிந்தாலும் அதை குறித்து எனக்கு கவலையே கிடையாது.